தனுசு ராசி அன்பர்கள், இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்நாளில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் பழசை அடிக்கடி டொக்கு டக்குன்னு மறந்துடுறீங்க. அந்த பழசை மட்டும் மறக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த 2026 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையுதுங்க. வாழ்க்கையிலே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சில வருடங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு 2026 அமையுதுங்க. குடும்ப ரீதியான சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பண்ண வருமானத்திலே நீங்கள் இது வரைக்கும் லைஃப்பில் சம்பாரிச்சதுலேயே அதிகமாக செலவு பண்ணணும்னு பார்த்தா மருத்துவ ரீதியான செலவுகள். அது உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபேமிலிக்காக இருந்தாலும் சரி, உங்களோட தாய் தந்தைக்காக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டுக்காக இருந்தாலும் சரி, ஒய்ஃபுக்காக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, இதுக்கு தான் நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்திருப்பீங்க. இந்த மருத்துவ ரீதியான செலவுகள்லேருந்து எப்படா வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. இந்த 2026 உங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இருக்கும். அதே போல் இந்த 2026 மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்ட ஒரு ராசியாக இந்த தனுசு ராசிக்கு அமையுது. அதாவது வேலையில் ப்ரமோஷன், அதிக வருமானம், நிறைய ரெவென்யூ, உங்களுக்கு சேலரியில் இன்க்ரிமெண்ட் அது மாதிரி கிடைக்கும். ஓய்வூதியம் இல்லாதவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த தனுசு ராசிக்கு இந்த வருடம் பிறக்குது. ஸோ இது நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த சில விஷயங்கள் எல்லாமே இந்த வருடங்களில் வரக்கூடிய நாட்களில் அமைய இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக பண்ணியாகணும். அதே போல் ஒரு சிலருக்கு சில எச்சரிக்கையான விஷயமும் இருக்குது. என்ன சார் எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனத்தில் வேகமாக போகக்கூடியவங்களாம் நீங்கள் யோசிச்சே பார்க்க தேவையில்லை. ஸ்டெண்ட் பண்ணுறோம் அது மாதிரி பண்ணுறவங்களாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, பார்த்து இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். புதிய வாகனம் வாங்குறவங்க கொஞ்சம் யோசித்து தான் வாங்கணும். ஏற்கனவே நீங்கள் வந்து கார்லாம் நீங்கள் 2 வருஷத்தில் வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கியிருக்கிறவங்க, ஏன்னா இந்த 2 வருஷம் கடந்த 2 வருஷம்லாம் உங்களுக்கு வீடு வாங்குகிற யோகம், கார் வாங்குகிற யோகம், நிலபலன்கள் வாங்குகிற யோகம், குழந்தை இல்லாத ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம், திருமணமான நேரமெல்லாம் கடந்த ஒரு 2 வருடங்களாக இருந்திருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அதை சரியாக மெயின்டைன் பண்ணுங்கிற ஒரு காலகட்டங்கள். வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோன்லாம் இப்போ கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம், இல்லை லோக்கலில் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் எல்லாத்தையுமே கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வண்டி வாகனம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த லோன் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பாதி லோனை வந்து கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க. அதே போல் ஏற்கனவே திருமணம் நடந்தவர்கள் தற்போதைய நிலைமையில் ரொம்பவே பார்த்து வார்த்தைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கோபம் வந்தாலும் அதை கொஞ்சம் சரியாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதே போல் எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்பு இருக்கும் சில ராசிகளில் இந்த தனுசு ராசி தற்போதைய நிலைமையில் சில ஈர்ப்புகள் வருவதற்கான காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உறவுகளில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது. தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பேசுகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய குணங்கள் நல்ல குணங்களாக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கட்டங்களினுடைய அசைவின் பேரில் உங்களது பெயர்களை கெட்ட பெயராக மாற்றுவதற்கான காலகட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தில் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். அதாவது நல்ல வாழ்க்கை போயிட்டுருக்கு, அதை வந்து கெடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த 2026 உங்களுக்கு முதன்மையாக அமையும். அதே போல் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வண்டி வாகனம் இப்போ புதுசாக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துட்டு எடுங்க. இந்த தடவை 2026 வண்டி வாகனத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தொழிலில் முன்னேற்றம் இருக்குது, ப்ரமோஷன்ஸ் இருக்குது, நல்ல ஊதியமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்குது. குடும்ப விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மருத்துவ ரீதியான செலவுகள் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய தாய் தந்தைக்கும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய இயராக இந்த இயர் இருக்குங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால தொழிலையுமே உங்கள் கவனத்தை கொஞ்சம் அதிகமாக செலுத்தணும். உங்களுக்கு போட்டி பொறாமைகள் உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்களாலேயே அதிகமாக இருக்கும். உங்களுடைய வேலை பார்க்குறவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க, எப்படி இவங்க மட்டும் அதிக சேலரி வாங்குறாங்க, எப்படி இவங்க மட்டும் அதிக இன்க்ரிமெண்ட் வாங்குறாங்க, எப்படி இவங்களுக்கு மட்டும் இது கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்கள் வந்து உங்கள் மேலே வந்து தேவையில்லாத கெட்ட பெயர்கள் இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கிறோம். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ராஜதந்திரி. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்களை விட்டாலும் நீங்கள் அங்கேருந்து ஈஸியாக நீங்கள் வந்து மீண்டு வந்துடுவீங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகளினுடைய சில விஷயங்கள் இருந்தாலும் மருத்துவ ரீதியான செலவுகளில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கணும். அது உங்களுடைய எதிரியினுடைய கந்திஷ்டினால் கூட நடக்கலாம். இந்த மருத்துவ ரீதியான செலவுகள் உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் நிறையவே உங்களோட தாய் தந்தையருக்காக பண்ணியிருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையே நீங்கள் வந்து குடும்பத்துக்காக தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய தாய் தந்தையர் இருவரோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. மருத்துவ ரீதியான சில சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செலவுகளை நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கணும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், நீங்கள் தொழிலில் நீங்கள் முன்னாடி எடுக்கும்போது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து தொழிலுக்கே போகணுங்க. நீங்கள் வந்து தனியாராக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு கூட்டு தொழிலாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டு தொழில் ஓரளவுக்கு செட் ஆகும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து சண்டை சச்சரவுகள்னால தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள் வந்து உங்களுக்கு அடிக்கடி சண்டை வந்து வர ஆரம்பிக்கும். அதே போல் உங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையும் மற்றவங்க வந்து ஷேர் பண்ணி பண்ணுற அளவுக்கு உங்களோட நட்பு வட்டாரங்கள் அதிகமாக வளர்த்துக்குவீங்க. இந்த ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய உச்சம் இருக்கிறதுல ஹை பீக் அப்படின்னா என்ன தெரியுமா?
நீங்கள் எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் உங்களை விட்டாலும் அந்த இடத்துல நீங்கள் வந்து தப்பிச்சு வந்துடுவீங்க. எவ்வளோ பெரிய லாஸாக இருந்தாலும் அது வந்து லாபமாக மாற்றுவீங்க. அது உங்களோட நேரமோ உங்களோட திறமையோ எதுவும் ஒன்று கிடையாது. நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணி நீங்கள் வந்து மேலே வந்துடுவீங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு, அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்காக ஒரு அருமையான காலகட்டம் 2026 மேவுக்கு மேலே உங்களுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த முன்னாடி இருக்கக்கூடிய மே வரைக்கும் நீங்கள் வந்து விட வேண்டாம், ஸ்டெப் எடுங்க. ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா அமையக்கூடியது மேவுக்கு மேலே அமையும். நீங்கள் அப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுறாதீங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பே இதுதான். நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த ஈர்ப்பு வந்து கொடுக்கும். அதாவது இது வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அது உங்களை தேடி வந்து கிடைக்கும். அதே மாதிரி திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகள் கண்டிப்பாக வந்து மேல்மலையனூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை மேல்மலையனூர் கோயிலுக்கு போயிட்டு பழனியில் கீழே திருஆவினங்குடி இருக்குது பார்த்தீங்களா, திருஆவினங்குடியில் வழிபட்டு மேலே பழனியில் வழிபட்டு வாங்க. இது ரொம்ப 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 நல்லது. நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஃபஸ்ட் நான் சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவண்ணாமலை வழிபாடு, மேல்மலையனூர் வழிபாடு, பழனியில் கீழே இருக்கக்கூடிய திருஆவினங்குடி வழிபாடு, அதற்கு மேலே இருக்கக்கூடிய பழனியில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய பாலதண்டாயுத சுவாமியோடைய வழிபாடு. நிறைய பேருக்கு இந்த பாலதண்டாயுத சுவாமியோடைய வழிபாடு அப்படிங்கிறது எப்படின்னு தெரியறதில்ல. போகர் வழிபட்ட பாலதண்டாயுத சுவாமி அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஒரு மனித தெய்வம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது போகர் வந்து ஒரு மிகப்பெரிய கெமிக்கல் இன்ஜினியர், நான் நிறைய வீடியோலாம் போட்டிருப்பேன். மேலே இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி வந்து ஒரு மனித தெய்வமாக அங்கே வந்திருக்கார். மிகப்பெரிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் நவபாஷாணத்தை வந்து ஒரு சிலையாக உருவாக்கி அங்கே வச்சு வழிபட்டுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நேரமாக போனீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய சந்தனம் தருவாங்க, கௌபீன தீர்த்தம் தருவாங்க. கௌபீன தீர்த்தம்னா சாமி மேலே அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வந்து பால் வந்து காலையில் வந்து கொடுப்பாங்க. அது மேலே வந்து கௌபீன தீர்த்தம் வந்து வடிஞ்சு வந்திருக்கும். அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய நோய் தீர்ப்பு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் சாமி மேலே வேக்ஸ் தடவிருக்காங்க. அதெல்லாம் உண்மையில்லை, அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த நம்பிக்கையின் பேரில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாமி மேலே பட்ட விபூதி, சந்தனம், கௌபீன தீர்த்தம், பால் அபிஷேகம் பண்ணது எல்லாமே கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் திருமணமாகி சண்டை சச்சரவோடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா திருமணமாகி சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் திருமணம் கைகூடி வர்றது எப்படியோ அதே மாதிரி திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் நடந்து இங்கே வந்து சண்டை சச்சரவோடு எல்லாத்துக்குமே அது சரியாகி ஒரு இணைந்த தம்பதியினராக, சந்தோஷமான மகிழ்ச்சியான தம்பதியினராக அங்கே வந்து வலம் வருவாங்க. அதுதான் வந்து அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. திருச்செங்கோடு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. மற்றவர்கள் சார் கட்டத்தின்பால் நிறைய நம்பிக்கை இருக்குது, ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்ட்ட கொடுத்தா நிறைய பேர் வந்து சரியான ஒரு தகவல் சொல்கிறதில்ல அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய நேரங்களை நான் வீண் பண்ணுறதில்ல. அதனால தான் நான் வந்து தெளிவாகவே எல்லாமே எக்ஸ்பிளைன் இதிலே பண்ணிடுறேன். ஆனால் இப்போவும் ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன். நிறைய பேருக்கு வந்து படிக்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி மட்டும்தான் தனுசு, அதுக்கு மேலே உங்களோட லக்கினம் வேறு, உங்களோட நட்சத்திரம் வேறு, உங்களோட தசாபுத்தி வேறு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து வேறுபாடுகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து நிறைய வந்து மேட்ச் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து தெளிவாகவே இதில் ஓப்பனாகவே சொல்லிடுறோம். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 3 இருந்தது அப்படின்னா உங்களுடைய எக்ஸாக்ட் கட்டத்தை போட்டு அந்த கட்டத்தின் வழியாக உங்களுக்கு தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் இந்த டைமில் உங்களுக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லிடலாம். தனுசு ராசிக்கு எந்த இடத்துல நீங்கள் அரசியலுக்கு மூவ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆவீங்க. தற்போது நிலைமையில் அரசியல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும், உழைப்பில் ஊதியம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும், நீங்கள் எது போனாலும் சின்ன சின்ன தடைகள் நடக்குது அப்படின்னா அந்த தடைகளை எப்படி நிவர்த்தி பண்ணுறது, உங்களுடைய முன்னோர்களை சாபத்திலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வருது, நிலம் சேராதவர்களுக்கு எப்படி நிலம் சேர்றது, அதே மாதிரி நகை வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு லக் இருக்கும், ஆனால் காசு இருக்காது, ஆனால் ஈஸியாக இங்கே வந்து நகை வாங்கிடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து காசு இருந்தும் இங்கே வந்து நகை வாங்க முடியாமல் வேறு இதுக்கு செலவாகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி நகை வாங்குவதற்கு என்னெல்லாம் வந்து பிளான் பண்ண முடியும், இது எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க கீழே இருக்கக்கூடிய நம்பரில் இருக்கிறவர்கள். அது என்ன சார் கீழே இருக்கக்கூடிய நம்பரில் இருக்கிறவர் யார் சார் அவருன்னு கேட்டிங்கன்னா 200 ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குரு, அதாவது ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு நடிகர், ஒரு 15 நடிகர்களுக்கு மேலே ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு புள்ளியாக இன்றைக்கும் சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் புள்ளியாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஜோதிடம் பார்க்குறார். கிட்டத்தட்ட அரசியல் சார்ந்த அத்தனை பேருக்கும் இப்போ வந்து பிரபலமான ஒரு ஜோதிடராக வந்திருக்காரு. அவரோட நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பிஸியாக இருக்குது சார்னு சொல்லிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பேசினீங்க அப்படின்னா அவர்கிட்ட ஈஸியாக கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் ஒன்று சொல்லிடுறேன். இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லதாக மாறும். உங்களுடைய குலதெய்வத்திலையோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கோ அங்கே போயிட்டு ஒரு தயிர் சாதமோ, தக்காளி சாதமோ, லெமன் சாதமோ, இது எல்லாமே நீங்கள் வந்து அசால்ட்டாக ஒரு வீட்லேயே நீங்கள் வந்து செய்யலாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செஞ்சு ஒரு சின்ன
கப்பு ஒரு இலை, ஒரு வாழை இலை கிழிச்சு அதில் ஒரு 10 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு சின்ன சின்னதாக கொடுத்து கூட அங்கே ஒரு 10 பேருக்கு நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய பாவங்கள் தீர்ப்பதற்கு அன்னதானத்தை தவிர வேறு ஒரு வழியே கிடையாது. இந்த ராசிக்காரர்கள் மெய்மறந்து வாழக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள். அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக கடவுளே வந்து வழி நடத்துவீங்களே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கடவுளே வழி நடத்துது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னது? உங்களுடைய நம்பிக்கையின் பேரில் நீங்கள் வந்து எதை செஞ்சாலும் கடவுள் வந்து நமக்கு துணை இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து செய்யணும். உங்களுக்கு எதை செய்தாலும் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்து செய்யணும். உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணணும். வண்டி வாகனங்களை கவனமாக இருந்துக்கணும். உங்களுடைய சொத்து மதிப்புகள் இந்த மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக 2026 அமையுதுங்க. அதுலேயும் சின்ன சின்ன தடங்கல்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தயவுசெய்து ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்கள். சரி, உங்களோட லோக்கல் ஜாதகத்திலே இருக்கார் சார், நான் பார்க்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அங்கே பாருங்கள். இல்லை சார், லோக்கலில் வந்து சரியாக ஒன்றும் பார்க்கல, கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அப்படிங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பேசுறீங்களா. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.